சீஃப் கெஸ்ட்டாக என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் பேசியிருக்கேன் மேடையிலலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். சரவணன் சார் வந்து கால் பண்ணி கூப்பிட்றாரு, இன்ஸ்டியூட் வாங்க, பேங்க் அச்சீவர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. பேங்குக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி 7 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கேன். என்ன சார் பேங்க்கு கூப்பிடுதீங்கன்னா, எல்லாமே போட்டித் தேர்வு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரே பாதை தான். எல்லாமே எதை நோக்கி போவோம்னா, நம்ம ஒரு சக்ஸஸை நோக்கி தான் எல்லாருமே போய்கிட்டு இருப்போம். எல்லாரோட ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லைனா எல்லாரோட ஒரு வழியோ ஒன்றை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி பேங்குன்னு இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் அந்த சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இதோட நிற்காம இன்னும் அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அடுத்து இங்கே வந்த பெற்றோர்களுக்கு வந்து மிகவும் பாராட்டுகள். ஏன்னா இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க லைஃப்பில் இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு சந்தோஷம் வந்து வாழ்க்கையில நீங்கள் கிடைக்காது. பேரண்ட்ஸுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். 2017 வந்து காலேஜ் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு வரேன். ஒரு மோட்டிவேஷனுக்கு தான். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. 2017 வாரேன். குரூப் 4 வருது. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குரூப் 4 எழுதுறேன். குரூப் 4 ஃபெயிலியர். குரூப் 4 ரிசல்ட் வரல. திருப்பி குரூப் 2 வாரேன். மெயின்ஸ் வர சுகேஷ் சார் வந்து இதே வாசல் தான், இதே ஹால் தான், இதே வாசலில் நிற்கிறாங்க. உள்ளே வரவும் எவ்வளோ ப்ரிலிம்ஸில் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் 171 சம்திங் சொன்னேன். அந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 150 சம்திங் இருந்துச்சு. குரூப் 4 விட்டது இதில் பிடிச்சிட்டியா அப்படின்னாரு. அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து குரூப் 1 கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியிலலாம் சொல்லுவாங்க, ஊரில் படிக்கிறவங்கள பார்த்து 7 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், இன்னும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி. இந்த குரூப் 1 பாஸ் பண்ண எனக்கு வந்து 7 வருஷம் எடுத்துக்கிச்சு. 2017 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த குரூப் 1 வந்து இப்போ தான் கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டராக இருக்கிறேன். இந்த சக்ஸஸுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்ன பார்த்தோன்னா, எந்த புக்கு படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், யாரை ஃபாலோ பண்ணணும், எங்கே போய் படிக்கணும், இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டோன்னா 2 விஷயந்தான். ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 2 குரூப் 1 ஃபெயிலியர் ஆகிருக்கிறோம். இது 3வது குரூப் 1 எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். நான் அந்த விடாமுயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணலை அப்படின்னா, அந்த குரூப் 1 கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து உங்கள் முன்னாடி நான் நின்றுக்க முடியாது. விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி, இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது 2மே கண்டிப்பாக தேவை. நம்ம தொடர்ந்து ஒன்றை நோக்கி அதிகமான உழைப்பை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த சக்ஸஸ்ங்கிறது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். எல்லா விஷயமும் போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லா ஒரு பயணத்துக்குமே இந்த 2ம் கண்டிப்பாக தேவை. ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது ஃபஸ்ட்டே ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அதிலே நின்றக்கூடாது. அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த அடுத்த முயற்சி வந்து இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சில சோதனைகள் வரலாம், இல்லை தடுமாற்றங்கள் வரலாம். அந்த தடுமாற்றங்கள் இப்போ ஒரு எக்ஸாமில் நம்ம கிளியர் ஆகலை அப்படின்னா, நம்மளை கிளியர் ஆகலைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னா நம்ம நல்லா படித்தோம் வரலை அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணணும், அதுதான் மீனிங். அதிகமாக லேர்ன் பண்ண தான் நமக்கு எந்த ஒரு இடமும் பழகி போயிடும். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் அப்படிதான். அதிகமாக நம்ம பழக ஒரு அந்த இலக்கை அடையிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக அமையும். ஃப்யூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாருமே அதான் சொன்னாங்க, உங்களை நம்புங்க, பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருந்தாங்க. அதுதான் முக்கியம். யார் என்ன சொன்னாலும் உங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மோட்டிவேட்டடாகவே வச்சுக்கிடணும். யார் என்ன மாதிரியா சொன்னாலும் டிப்ரெஸ் அந்த ஸ்டேஜுக்கே போயிடக்கூடாது. எக்ஸாம் ரிலேட்டடாக வந்துட்டுனா நான் கிளியர் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறதே இன்னைக்கு சாயந்தரம் போய் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 கொஸ்டின் படிக்கலாம், 4 பக்கம் படிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நமக்கு.
நானும் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ இந்த மாதிரி மீட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு போய் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கூட 4 பக்கம் படிக்கலாம். அதாவது உங்களை மோட்டிவேட்டடாகவே வச்சுக்கணும். எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து நீங்கள் வந்து உங்களை டிப்ரெஸ் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது. நான் சக்ஸஸ் பண்ணுவேன். உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு சக்ஸஸ். இப்போது ஒன்று எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்கல்ல, அதிகமான இலக்காகவே வச்சுக்கிடணும். இப்போது நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் என் டெப்டி கலெக்டர் ஆகிருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு என்னோட மைண்டில் அந்த டெப்டி கலெக்டர் ஒன்றுங்கிறது வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கும். யாரை எங்கே ஒரு அரசு வாகனத்தை பார்க்கும்போது, ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு வண்டி போகுது அப்படின்னா, அந்த வண்டியை பார்த்த உடனே என்னை அசியூம் பண்ணி நான் அந்த வண்டிக்குள்ள இருக்கிற மாதிரி நான் என்னை இது பண்ணி பார்ப்பேன். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு ஆடியோ வராரு அப்படின்னா அந்த ஆடியோ பார்த்தா நம்ம ஆயிட மாட்டோமா? இந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்து உங்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா, பேங்க்கு போகிறீங்கன்னா பேங்க் மேனேஜராக உங்களை இமேஜின் பண்ணி பார்க்கணும். பேங்க் மேனேஜராகவே நீங்கள் நடந்துக்கணும். அதாவது நடந்துக்கணும்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம பேங்க் மேனேஜர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணி, அது மேலே வந்து உங்களோட ஒரு கடின உழைப்பு, கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஏதோ நான் ஒரு 2 மாதம் எக்ஸாம் வருது, 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அடுத்து கால்ஃபர் இல்லை, அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பி கால்ஃபர் வருதுன்னா அந்த 2 மாதம் கேப் விட்டோம்னா அது பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டன்சினா டெய்லி 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா எவ்ரிடே 8 மணி நேரம் படிக்கணும். எவ்ரிடே 8 மணி நேரம் படிச்சிங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளை விட்டு சக்ஸஸ் தள்ளி போகுமா? டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் ஒருத்தரோட வீடியோ கூட யூடியூப்ல பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது டெத்து விழுந்தா கூட நம்ம அன்னைக்கும் நம்மளோட 4 மணி நேரம் படிக்கணும்னா அந்த 4 மணி நேரத்தை நம்ம படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப தொலைவுலலாம் இருக்காது. 2 வருஷம் 1.5 வருஷத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ பேங்க் அச்சீவர்ஸ் வந்திருக்கீங்க, பேங்குக்கு வருஷமா மேடம் கூட சொன்னாங்க, வருஷம் ஒரு ப்ரிலிம்ஸ் வரும், மெயின்ஸ் அப்பவுமே இன்னொரு ப்ரிலிம்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் வரும். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிக்க 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். இப்போ நான் அந்த லாஸ்ட்டாக எழுதின குரூப் 1 2021 அப்ளை பண்ணது, 22 அப்ளை பண்ணி 22 ப்ரிலிம்ஸ் எழுதுகிறோம், 23 வந்து 24 இன்னும் போஸ்டிங் போடலை, இன்னும் 1 மாதத்தில் போடுவாங்க. அப்போது 3 ஃபெயிலியர் கொடுத்துருக்கேன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்போம் பாருங்கள். இதில் என்னென்னா அந்த விடாமுயற்சி தான். நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம சக்ஸஸ் அடைகிற வரை நம்மளால் முடியும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த போட்டித் தேர்வுங்கிறது வந்து நம்மளை வெளியும் விடாது, வேற வேலையும் பார்க்க கூடாது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 2 மார்க் ஒரு 1/4 மார்க்கில் போய் பக்கத்தில் வச்சுட்டு கீழே கூட்டு வந்துடும். திருப்பி நம்ம முதல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி மேலே போகணும். அந்த இடத்துல நம்ம எந்த விதத்துலையும் ஒரு ஃபெயிலியரை வந்து ஒரு தவறான இதில் எடுத்துக்காம திருப்பியும் நம்ம ஒரு விடாமுயற்சியோட ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணோன்னா படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பெரிய மாதை மந்திரம்லாம் இல்லை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பேசினவங்க சொன்ன வார்த்தையிலேருந்து என்னென்னா, எல்லாருமே கன்சிஸ்டன்ஸியாக படிச்சிருப்பாங்க, விடாமுயற்சியோட படிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான புக்கோ இல்லைன்னா காலையில் இருந்துச்சு 5 மணிக்கு படிப்பீங்களா, 4 மணிக்கு படிப்பீங்களா, 3 மணிக்கு படிப்பீங்களா, முழிச்சிருந்து விடிய படிப்பீங்களா, எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக படிக்கிறது தான். என்னோட கேரியரில் நான் காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சதெல்லாம் லைஃப்லேயே கிடையாது. ஏன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சா எனக்குலாம் படிப்பு போடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமான நேரம். இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். எந்த டைம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த ரொட்டீனை வந்து விட்டுறவே கூடாது. திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்திப்போம், திடீர்னு ஒரு நாள் 12 மணி வரை படிப்போம். அந்த ரொட்டீனை விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. டெய்லி ரொட்டீனாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, தொடர்ச்சியாக படிங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சுகேஷ் சார் வந்து 2018 மெயின்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க, என் பேப்பரை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்ல ஸ்டேட் ரேங்க் வரும் இவனை அப்படின்னாரு. ஸ்டேட் ரேங்க் வரும் இவனை, ஏன்னா எழுத்து நல்லா இருக்கு, ஸ்டேட் ரேங்க் வரும் இவனை அப்படின்னாரு. அந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வார்த்தை மைண்ட்லேயே ஓடும், ஸ்டேட் ரேங்க் நம்ம என்னைக்கு வாங்குவோம், ஸ்டேட் ரேங்க் வாங்குவோமா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருந்தது. இப்போ அந்த லாஸ்ட் குரூப் 1ல் நான் என் கம்யூனலில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறேன். ஃபியூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் சக்ஸஸ் பண்ண எல்லாருமே இதே வாழ்க்கையில் உங்களோட சக்ஸஸ் வந்து தொடர்ச்சியாக அமையணும் மற்றும் எல்லா ஒரு நலன்களையும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திச்சு தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ.